சொல்லுவாங்க. அதோட பூவும் சரி, அதோட விஷயங்களும் சரி ரொம்ப அபூர்வமான ஒண்ணு. அந்த மரம் வந்து கட் பண்ணி அது வந்து புத்தர் இருக்கார்ல, புத்தர் சிலை அத வடிவமைக்கிறதுக்காகவே அந்த மரம் வந்து அ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மரம் கட் பண்ணா அது வந்து புத்தர் சிலைக்கு தான் வந்து வடிவமைப்பாங்க. வேற எதுவுமே அது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு மரம் தான் விநாயகர் புத்தா. ஸோ ஓகே. இப்போ பெயர் காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சு படத்துக்கு. படத்தோட கதை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 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 இது போட்டுறேன், கேப்ஷன் போட்டுறேன். இந்த படம் நாட் ஃபார் அ ஃபேமிலி ஆடியன்ஸ், நாட் ஃபார் அ கிட்ஸ். யாராவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடலாம். என்னடா அப்படி சொல்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து நான் இல்லை தப்பாக சொல்ல, பிரியவேதா பிரியவேதான்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து பிரியவேதா கிருஷ்ணன். அவங்க வந்து ரொம்ப போல்டாக நடிச்சிருக்காங்க. அப்படிங்கிற பேரில் டாப்லெஸ்ஸான ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்தோட ஒரு மெயின் சென்ட்ரிக் ஒரு நல்ல ஒரு ஒரு சூப்பரான கேரக்டர்னா அந்த பிரியவேதா கிருஷ்ணனோட அந்த ஹீரோயினோட கேரக்டரைசேஷன், அதோட அவங்களோட அந்த அந்த ஆர்க், அவங்களோட ஒரு ஆர்க், அந்த அந்த விஷயங்கள் வந்து மீன்ஸ் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து அவங்க நினைக்கிற விஷயங்களும் சரி, ஒவ்வொரு சீன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக வந்து டேரக்டர் வந்து காட்டியிருந்தார். அதுக்காகவே என்னவோ மீன்ஸ் எனக்கு வந்து கதையில் அதிக முக்கியத்துவமாக இருக்குங்கிறதுக்காக என்னவோ டாப்லெஸ் ஒத்துட்டானு தெரியல. பட் இருந்தாலும் அது கொஞ்சம் நெருடலாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு. மேஜராக வந்து பிருத்திவிராஜ் மூவியில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் வராது. பட் இந்த படத்தில் கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருந்தது. ஓகே, இந்த படத்தோட டேரக்டர்கிட்ட வருவோம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து தான் இது டெபியூ டேரக்டர் ஜெயன் நம்பியார்னு சொல்லிட்டு வருது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலி சொல்லணும்னா இதுதான் ஃபஸ்ட்டு படம். பட் ஆனால் நீங்கள் மேக்கிங்லேயும் அந்த நரேஷன்லையும் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் படம் தெரியாது. ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஆல்ரெடி அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சச்சி அவர் கூட இருந்தார். சச்சி யாருன்னா ஐயப்பனும் கோசியும் அவர் கூட ஒர்க் பண்ணி அந்த படம் டைரக்ட் பண்ணால் நேஷ்னல் அவார்டில் வாங்கின ஐயப்பனும் கோசியும் படத்தோட டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் இவர். ஸோ 2020 இந்த படத்தோட கதையை, அதாவது இது வந்து ஒரு நாவல். இந்த நாவலை வந்து விநாயகர் புத்தா அப்படிங்கிற நாவலை வந்து திரைப்படமாக பண்ணலான்னு சொல்லிட்டு கான்செப்டைஸ் எடுத்து அது உருவாக்கம் பண்ணிட்டு இருந்த ஸ்டேஜில் தான் வந்து 2020 ஜூனில் வந்து நம்மளோட